நம்ம பச்சையான உணவுகள சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. பச்சையா அதாவது காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பயிறு இந்த மாரி இருக்குல்ல. இத பச்சையா சாப்பிடுங்க. உப்பு சேர்க்காம சாப்பிடுங்க. சோம்பேறித்தனமே போயிடும். ஆனா எளிமையா தான் உழைப்பீங்க. எளிமையான வேலைகள தான் செய்வீங்க. ரொம்ப பேராசைகள்லாம் வராது. ஆடம்பரமா வாழணுங்கிற ஆசை வராது. பெரிய மாடி வீடு கட்டணும், காரு, பங்களா இந்த மாரியான ஆசைகள்லாம் வராது. நமக்கு கீழ நெறைய பேர் இருக்கணும். நம்ம கார் கதவ திறந்து விடணும். இப்படிங்கிற ஆசைலாம் வராது. ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு நீங்கள் தயாரி உங்க வேலைய நீங்களே பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க. அந்த மாரியான ஒரு எளிமையான உழைப்பு, உடல் உழைக்க சோம்பேறித்தனங்கிறதே இல்லாம போயிடும். உங்க உடலும் உழைக்க ஆரம்பிச்சுரும். ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க. நீங்க பச்சை காய்கறிகள், பழங்கள சாப்பிட்டீங்கன்னா, இதுதான் உங்க உணவுகள், இலைத்தழைகள், கீரைகள், கிழங்குகள் பெரும்பாலும் பச்சையா சாப்பிட்டீங்கன்னா, உப்பே சேர்க்காம உப்பே சேர்க்கலன்னா மனிதர்கள் எதையாவது வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனா சின்ன சின்ன எளிமையான வேலையா தான் இருக்கும். பிரம்மாண்டமான வேலைய செய்யணும். நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வராது. எளிமையா, மகிழ்ச்சியா வாழணும். உறவுகளோட அன்பு, பாசம் அப்படிங்கிற மாரி வாழணும். அப்படிங்கிற எண்ணம் இந்த பச்சை காய்கறிகள் பச்சையா சாப்பிடும்போது, உப்பு சேர்க்காம, அதுமாரி மசாலாவும் சேர்க்கக்கூடாது. மசாலா மருந்து. அது எல்லாமே மருந்து. அந்த மருந்து சேர்க்கக்கூடாது. வெறும் உணவு தான். இந்த உணவு நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருப்பதற்கு உதவி செய்யும். பச்சையா சாப்பிட்டாலே அது உடம்பு ஆரோக்கியத்துக்கு உதவி செய்யும். அப்படி சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உடல் பருமன்லாம் ஏற்படாது. உடல் பருமன் இருந்தாலும் குறைந்துவிடும். அ அரிசி, கேழ்வரகு, கோதுமை அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் பச்சையா சாப்பிடலாமான்னா, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பச்சையாவும் சாப்பிடக்கூடாது, அவிச்சும் சாப்பிடக்கூடாது. அதனால அரிசி, கேழ்வரகு, கோதுமை அந்த இதெல்லாம் இங்க வரவே கூடாது. பச்சையா நீங்க எத சாப்பிடுவீங்க? பறிச்ச உடனே எத சாப்பிடுவீங்க? காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள் பறிச்ச உடனே சாப்பிடணும். நீங்க அரிசியெல்லாம் என்ன பண்ணணும்? அத பறிக்கணும், வேக வைக்கணும், காய வைக்கணும், புடைக்கணும், அப்புறம் ரைஸ் மில் கொண்டு போணும். அப்புறம் அப்புறம் அவ்வளோ ப்ராசஸ் நெறைய நடக்குது. எந்த ஒரு உயிரினமும் அந்த மாரி பண்றதில்ல. அப்போ ஒரு உணவுங்கிறது அது கிடையவே கிடையாது. கேழ்வரகு, கோதுமைலாம் உணவே கிடையாது. அது பறிச்ச உடனே சாப்பிட முடியாது. பறிச்ச உடனே எத சாப்பிட முடியுமோ அதுதான் நமது உணவு. பச்சையா சாப்பிடணும். அதுதான் நமது உணவு. பச்சையா எதை சாப்பிட முடியுதோ, உடனே அந்த மாரி உடனே சாப்பிடணும். இப்போ மனிதர்கள் எது எளிமையா இருக்கணும். மனிதர்களின் உணவு எளிமையா இருக்கணும். பறிச்ச உடனே சாப்பிடணும். அதுதான் எளிய உணவு. இப்போ மாமிசம்லாம் வந்து நீங்க ஒரு ஆட்ட கொல்லுவீங்க, தோல உரிப்பீங்க, அப்புறம் அத தூக்கி அடுப்புல வைப்பீங்க, மசாலா தடவுவீங்க, 1 மணி நேரமா குத்த வச்சு உட்காந்துருப்பீங்க. அது சுடணும், மாத்தி மாத்தி போடணும். அப்புறமா தான் அத எடுத்து சாப்பிடுவீங்க. அப்ப அது எளிமையான உணவு கிடையாது, மாமிசம். ஒரு மீன பிடிப்பீங்க, மீன பிடிச்சு நீங்க வந்து அத சுடணும். அது எளிமையான உணவு கிடையாது. ஆபத்தான உணவுல முள்ளெல்லாம் கூட இருக்கும். அப்போ ஒரு மீன பிடிச்சாலே 1 மணி நேரம் கழிச்சு தான் அத சாப்பிட முடியும். பச்சையா சாப்பிடலாமேங்கிறது வந்து பச்சையா எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க. யாராவது சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறாங்க. எங்களால பச்சையாவும் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அது இயற்கையானது கிடையாது. அருவருப்பா இருக்கும். அதனால வந்து எத நீங்க உடனே சாப்பிடணும். அதான் எளிமையான உணவு. எளிமையான உணவுங்கிறது எது? உடனே சாப்பிட வேண்டும். பறித்த உடனே எடுத்து சாப்பிடணும். ஒரு கொய்யா பழத்த பறிச்ச உடனே சாப்பிடலாம். ஒரு மாமிசத்த பறிச்ச உடனே சாப்பிட முடியுமா? முடியாது. ஒரு இட்லிய வந்து இட்லிக்கு எவ்வளோ வேலை நடக்குது பாருங்க. இட்லிக்கு பின்னாடி போய் பாருங்க. ஒரு நெல்ல அறுவடை பண்ணணும், அப்புறம் அரைக்கணும், அப்புறம் அரிசி எடுக்கணும், கல்லு உமீரிலாம் நீக்கணும். அத வந்து அத அரைக்கிறதுக்கு ஒரு கிரைண்டர் வேணும், அல்லது ஒரு ஆட்டு உரல் வேணும். அந்த ஆட்டு உரல எடுக்கணும்னா, ஒரு பாறையில போய் அது கல்ல வெட்டி எடுத்து ஆட்டு உரல் செய்யணும். இப்படியே அதுக்கு பின்னாடி எவ்வளோ வேலை இருக்கு. அல்லது கிரைண்டர் பண்ணணும் அப்படின்னா, கிரைண்டருக்கு ஒரு தொழிற்சாலை இருக்கு. அதில அப்புறம் மாவு, உளுந்தெல்லாம் போட்டு 1 மணி நேரமா அரைக்கணும். அப்புறம் புளிக்க வைக்கணும். மறுநாள் தான் அப்போ அது எளிமையான உணவு கிடையாது. அப்புறம் அத சமைக்கிறதுக்கு வந்து கேஸ் ஸ்டவ் அரேபியாவிலேருந்து வரணும். அது கடினமான உணவு. இது மனிதர்களின் உணவே கிடையாது. எது மனிதர்களுடைய உணவு அப்படின்னா, உடனே சாப்பிடணும். மனிதர்கள் ஈஸியா ஆசைப்படணும்னு நேரம் மிச்சம். அப்படி உடனே சாப்பிடும்போது, நமக்கு நேரம் நெறைய மிச்சம். சமைச்சு சாப்பிடுறதுனால நமக்கு இன்னைக்கு நெறைய நேரம் வீணாகுது. பெண்கள்லாம் நீங்க வேலைக்கே போக வேண்டாம், சமைக்கிறது தான் உங்களுடைய வேலைன்றாங்க. ஒரு பெண்களுடைய நேரத்தை எல்லாம் நம்ம என்ன பண்றோம்? எல்லாருக்கும் தேவையான உணவை சமைப்பதற்காகவே அவங்க அடிமையாகிட்டாங்க. அந்த அளவுக்கு காரணம் அதுவே பச்சை காய்கறிகள, பழங்களையும் பறிச்ச உடனே சாப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப பெண்கள் அடிமையா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. இதுதான் பெண் விடுதலைக்கான உணவுகள் இது. உணவு விடுதலை தான் மனித விடுதலை. ஆணாதிக்கத்திலிருந்து ஆண்கள் விடுபடணும். பெண் அடிமைத்தனத்திலிருந்து பெண்கள் விடுபடணும்னா, உணவுல மாற்றம் ஏற்படணும். நான் சோறு தான் சாப்பிடுவேன், பூரி தான் திம்பேன், பொங்கல் தான் நக்குவேன் அப்படின்னா, அப்ப நம்ம அடிமையா தான் இருக்கணும். பெண்கள் அடிமையா தான் இருக்கணும். உணவு அடிமைத்தனம் தான் பெண் அடிமைத்தனம், மனித அடிமைத்தனம். அதனால எளிமையான உணவுகள சாப்பிடணும். எளிமையான உணவுகள சாப்பிடும்போது, நீங்க பச்சை காய்கறிகள்லாம் சாப்பிட்டீங்கன்னா,
உங்களால் இன்னும் எதனால் பச்சை காய்கறிகள் பழங்கள் பச்சையாக சாப்பிட்டா ஒருத்தர் உழைப்பாங்க, சோம்பேறித்தனமே இருக்காது அப்படின்னா, உங்களுக்கு பழங்களையோ பச்சையாவோ வெண்டைக்காவோ சாப்பிட்டா திருப்தி இருக்காது. ஒரு திருப்திங்கிறது ஒரு அளவுக்கு தான் இருக்கும். அதுவே சோறு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்க திருப்தி அடைஞ்சிருவீங்க. இந்த வாழ்க்கையில் ஏதோ மிகப்பெரிய பலனை அனுபவிச்சிட்டோம். சோறு பிரியாணிலாம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 4, 5 இட்லியை முழுங்கிட்டிங்கன்னா திருப்தி, செம திருப்தி. படுத்து தூங்கணும்னு தான் தோணும். அந்த திருப்தி தான் சோம்பேறித்தனத்துக்கு காரணம். இது அளவுக்கு அதிகமான திருப்தியை தருது. இந்த மாமிசம், மீன், முட்டை, தோசை, பூரி, பொங்கல், தோசை, பேக்கரி உணவுகள் இதெல்லாம் அளவுக்கு அதிகமான சுவை. அப்படியே திருப்தி. ஆஹா! என்னடா இது? இந்த சாப்பாட்டுக்காகவே நம்ம வந்து யாருக்கும் அடிமையாக இருக்கலாம். பெண்கள் ஏன் அடிமையாக இருக்கறதுக்கு சம்மதிச்சாங்க? ஏன்னா, அவங்க எதற்காக சமைக்கிறதுக்காக தான் முதல்ல அடிமைப்படுத்துனாங்க. அவங்க சமைக்கிற உணவு எது? ஆ அந்த உணவை சாப்பிட்டா அடிமையாயிடுவாங்க. சோறு சமைக்கிறதுக்காக தான் பெண்கள அடிமைப்படுத்துனாங்க. அந்த சோத்த சாப்பிட்டா பெண்கள் அடிமையாயிடுவாங்க. அதனால தான் ஒத்துக்கிட்டாங்க. நாங்க அடிமையா இருக்கிறதுல எங்களுக்கு பெருமை தான் அப்படின்னு சொல்லி சாசனம் எழுதி கையெழுத்து போட்டு குடுத்துட்டாங்க ஆண்கள்ட்ட. அது மாரி ஆண்கள், பெண்களும் அது அப்போ நம்ம உணவு அதுவே காய்கறிகள், பழங்கள சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு திருப்தி வந்து என்ன ஒரு அளவோட தான் இருக்கணும். அப்போ என்ன ஆகும், உங்க கால் ஒரு இடத்துல படுத்து தூங்க மாட்டீங்க. ஒரு பழங்களையோ, பச்சை காய்கறிகளோ படுத்தா உங்களுக்கு தூக்கம் வந்துருமா என்ன? வராது. அதுவே அரிசி, கேழ்வரகு, கோதுமை, சோறு, பூரி, பொங்கல் சாப்பிட்டா, அப்பாடா! செம சாப்பாடு. போதும் போதுங்கிற அளவுக்கு சாப்பிடுவீங்க. வயிறு நெறஞ்சாலும் சாப்பிடுவீங்க. இதுக்கு மேல இடம் இல்லப்பா, வாய் வழியா வெளியே வந்துரும் அப்படிங்கிற அளவுக்கு நெஞ்சு வரைக்கும் சாப்பிட்ட பிறகு தான் தொண்டைக்குழி வரைக்கும் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க. அதுவே பச்சை காய்கறிகள சாப்பிட்டா அந்த அளவுக்கு சாப்பிட முடியாது. சும்மா கொஞ்சமா தான் சாப்பிட முடியும். திரும்ப பசிச்சா தான் சாப்பிட முடியும் பச்சை காய்கறிகள. அது உங்களுக்கு முழுமையான திருப்திய தராது. நீங்க அப்போ என்னாகும், நீங்க ஏதாவது வேலை செய்வீங்க. வேற ஏதாவது திருப்திய தேடி வேற எதையாவது செய்வீங்க. இப்போ சோறு, பொரியல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, நெறைய சாப்பிடுவீங்க. நெஞ்சு வரைக்கும், தொண்டைக்குழி வரைக்கும் சாப்பிடும்போது, அதுவே உடம்பு வெயிட் ஆயிரும். அப்போ நடக்க முடியாது, ஓட முடியாது. அப்போ படுத்து தூங்க ஆரம்பிச்சுருவோம். சோம்பேறித்தனம். அதுவே நீங்க பச்சை காய்கறிகள், பழங்கள சாப்பிட்டீங்கன்னா, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவீங்க. திரும்ப பசிச்சா தான் சாப்பிடுவீங்க. கொஞ்சமா தான் சாப்பிடுவீங்க. பசி அடங்கிரும். திரும்ப பசிச்சா கொஞ்சமா சாப்பிடுவீங்க. அப்போ நம்ம உடம்பு எப்போதும் காற்று போல இருக்கும். மென்மையா இருக்கும். நல்லா நடக்கலாம், ஓடலாம், உழைக்கலாம். உழைப்பதற்கு ஏற்ற உணவு. எளிமையாக உழைப்பதற்கு ஏற்ற உணவு. நீங்கள் எளிமையானவர் என்று உங்களை நீங்கள் உணர்ந்தால் சிலர் சொல்லுவாங்கள்ல, "நான் சிம்பிள்ப்பா. நான் எளிமையா தான் இருப்பேன். எளிமைய தான் நான் விரும்புவேன்." அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கான உணவு நான் சொல்றது. இந்த ஆடம்பரமா வாழணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கான உணவு நான் நான் இது கிடையாது. அப்போ ஆடம்பரம், எளிமைங்கிறது மனிதர்களுக்கு வெவ்வேறு விருப்பம் இருக்குமா அப்படின்னா, ஆடம்பரங்கிறது ஒரு முட்டாள்தனம், மூட நம்பிக்கை. எளிமையா வாழணும்னு நினைக்கிறது ஒரு அறிவுடையோர் செயல். அப்ப அறியாமை தான் ஆடம்பரத்துக்கு காரணம். அந்த அறியாமையிலிருந்து, மூட நம்பிக்கையிலிருந்து விடுபடும்போது, நீ எளிமையா வாழ தயாராகிடு. அப்போ மனிதர்கள் ஒரு காலகட்டத்தில அறிவுடையவர்களாக மாறிக்கிட்டே வராங்க. அப்படித்தானே? உண்மை தானே? முதல்ல மூட நம்பிக்கையில இருந்தாங்க. இப்ப அறிவுடையவரா மாறிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில அறிவுடையவர் தான் அந்த மனிதர்கள் அத்தனை பேரும் அறிவுடையவரா இருப்பாங்க. அந்த காலத்தில மனிதர்கள் அத்தனை பேரும் எளிமையா தான் வாழ்வாங்க. ஏன்னா, எளிமையான அறிவுடையவர் வந்து எளிமையா தான் வாழ்வாங்க. மனிதர்கள் இனிமே வர காலங்கள்ல அறிவு அதிகமாக, அதிகமாக கடைசியில அந்த உண்மையான அறிவுங்கிறது எளிமை தான் அப்படின்னு ஒத்துப்பாங்க. அதனால கடைசியா என்ன சொல்ல அப்படின்னா, உழைப்பிற்கு ஏற்ற எளிமையாக உழைக்க வேண்டும். ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. நான் சுத்திக்கிட்டே இருக்கணும். சுதந்திரமா இருக்கணும். என் உடல் உறுப்புகளும் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா, பச்சை காய்கறிகள சாப்பிடுங்க. நம்ம கால்கள் மட்டும் நடந்தா போதாது. நான் நல்லா உழைப்பேங்க. ஆனா எனக்கு மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்போ கால்கள் அது உண்மையான உழைப்பு. கால்கள் மட்டும் உழைச்சா போதாது. நான் ஜிம்முல பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஆனா எனக்கு உடம்பு செரிமானம் ஆக மாட்டேங்குதே. அந்த மாரி உழைப்பு கிடையாது. சரி நீ ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணா உடம்பு ஹீட் ஆயிடும். ஹீட் ஆனா என்ன ஆகும்? அது செரிமானம் ஆகும். அதுக்காக தான் மென்மையா உழைக்கணும். நீ மூட்டை தூக்கணும்னு வச்சுக்கோ. மூட்டை தூக்குற, கொத்தாள, சித்தாளா வேலை பார்க்குற, கடினமான வேலைகள செஞ்சா உடம்பு ஹீட் ஆயிரும் அளவுக்கு அதிகமா. அப்போ உடம்பு வேலை செய்யாது. அப்பதான் நம்ம மென்மையா வேலை செய்யணும். நல்லா தூங்கணும். தூங்குனாலே உடம்பு குளிர்ச்சி அடையும். நல்லா தூங்கணும். தூக்கம் இல்லாம வேலை செய்யக்கூடாது. உடம்பு ஹீட் ஆயிடும். அதனால உழைக்கணும் அப்படின்னா, அதாவது ஆரோக்கியமான ஒரு உழைப்பு, எளிமையான ஒரு உழைப்பு. தூக்கம் வந்தா நீ தூங்கு. தண்ணி குடிச்சா தண்ணி குடி. பசிச்சா சாப்பிடு. தூக்கம் வந்தா தூங்குவதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை. நீ ஃபேக்ட்ரியில வேலை பார்க்குற, ஆஃபீஸில வேலை பார்க்குற, தூக்கம் வந்தா உன்னால தூங்க முடியுமா? முடியாது. தூக்கத்த கண்ட்ரோல். அப்போ நீ தூக்கம் வந்தா தூங்கணும். உன் உடம்புக்கு என்ன தேவையோ அதுவே சொல்லும். எனக்கு இப்போ பசிக்குது. பசிக்குதுன்னா சாப்பிடணும். தூக்கம் வருதுன்னா தூங்கணும்னு அர்த்தம். தாகம் எடுக்குதுன்னா தண்ணி குடிக்கணும். அந்த மாரி ஒரு வாழ்க்கை வாழணும். அதுக்கு ஏற்ற பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா தான், நீ உன் உணர்வுகள அடக்காம, உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சு, தூக்கம் வந்தா தூங்குவ, நடக்கணும்னா நடப்ப,
இந்த மாரி ஒரு ரொம்ப உற்சாகமான ஒரு வாழ்க்கை. பிற உயிரினங்களைப் போல நம்ம வாழ ஆரம்பிச்சுருவோம். எது பச்சை காய்கறிகள், பழங்களை சாப்பிட்டால்.